நமஸ்கரிக்கிறேன். நம்ம வேத வசனங்கள்லாம் நமக்கு நிறைய கற்றுத்தருது. அதாவது நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசினது. நம்ம இப்போ பேசுகிறத பற்றி தான் ஆண்டவர் நம்மளோட பேசணும், நம்ம ஆண்டவரோட பேசணுங்கிறத பற்றி அப்படி ஒவ்வொரு வசனங்களாக ஒருத்தர்கிட்ட பேசுனது என்னன்ட்டு படிச்சுட்டு வரோம். இன்றைக்கி வந்து யாக்கோப்புட்ட ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து எப்படி பேசினார், அவனை எப்படி நடத்துகிறாருங்கிறது அவருடைய சரித்திரம் பெருசு. ஏன்னா வந்து அவருடைய காரியங்கள் நிறைய வருது. அதனால் நம்ம சுருக்கமாக ஆண்டவர் வந்து அவரை எப்படி தேர்ந்தெடுத்தார், எப்படி வந்து அவர் வந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சார் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி தியானிப்போம். ஆண்டவர் பேசுனதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் பேசி நடத்துனது, அவனை எப்படி நடத்தி ஆசீர்வதிச்சாருங்கிறத நம்ம தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் செய்ய வல்லமுள்ளவர் என்று இன்னும் அதிகமாக விசுவாசத்தில் நம்ம கடந்து வர ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மளை பேச ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த யாக்கோப்பை நாங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவரே அதன் மூலமாக எப்படி காரியங்களை செய்து முடித்தீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி செய்வீர் என்ற அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தந்து வழங்குமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு பேச வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேசும் பொழுதே எங்களோடு கூட நீங்கள் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபையை தாரும். வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுங்க. ஆவியானவர் வழிநடத்தலுக்கு நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற நாளாக இந்த நாட்கள் மாற்றப்பட நீங்கள் கிருபை செய்து வளர்த்ததற்காக நன்றி செலுத்தும். துதிகரமாய் மேலே நமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனம். நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே, கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. கினில் சுளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகா புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே.
நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகா கிருபை தாங்கினதே. சோதனையில் நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகா கிருபை தாங்கினதே. கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே. கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. ஈசாக்கு நம்ம படித்தோம் நேற்று. ஈசாக்கு 2 பிள்ளைகள் இல்லாத போது அவர் ஜெபித்த பொழுது 20 வருஷம் பிள்ளைகளே இல்லாத போது கர்த்தர்ட்ட ஜெபிச்சு 2 பையங்க பிறக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். 2 பிள்ளைங்களும் 2 பிள்ளைகளை பற்றி அந்த பெண் ஜெபிக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அவங்கள பற்றி நம்ம போகல, நம்ம யாக்கோபை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அதனால் அவங்கள பற்றி படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்க 2 பிள்ளை பிறந்த உடனே அவங்க இந்த ஏசா ஆண்டவர் சொல்கிற தீர்க்க தரிசனத்தின் மூலமாக மூத்தவன் இளையவனை இது பண்ணுவான்னு சொன்னோடனே அவருக்கு யாக்கோபு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்ச உடனே இவன் என்ன செய்தான், யாக்கோபை வச்சு தான் இது பண்ணணும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும் அப்படிங்கிறதால இவன் இருந்தால் ஆண்டவர் எப்போவுமே முதல் பிள்ளையை தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு கொடுக்கறதுக்கு வச்சிருந்த அது சட்டப்படி வச்சுருந்தாரு. ஆனால் இவளுக்கு பிடிச்சது யாக்கோபு. அந்த ஆசீர்வாதத்தை இவ போய் சொல்லி தகப்பன்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏசாவுடைய ஒரு அந்த நல்ல காரியம் அவன்கிட்ட இல்லை அப்படிங்கிறத நம்ம தியானிக்கும் போது 25 ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அந்த ஒரு வசனத்தை படித்தோம்னா தான் நமக்கு இவனுடைய தவறு என்னன்னு தெரியும். ஏன்னா யாக்கோபை தான் எத்தனை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அதனால் இவன் செஞ்ச தவறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அடுத்தது யாக்கோபை பற்றி படிக்கும்பொழுது நமக்கு தெரியும். 29வது வசனத்துல, ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அந்த யாக்கோபு நல்லா சமையல் பண்ணுறது அம்மா கூட இருந்ததுனால அம்மா சொன்னதே கேட்குறான்னு சொல்லி பார்க்கும். அப்போ பார்த்திங்கன்னா அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் இழைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இப்போ இந்த யாக்கோபு கஞ்சி கேட்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். நான் வெளியே போய் அவர் வேட்டையாடுதாள், அங்கே போயிட்டு வந்தோன்னே எனக்கு களைப்பாருக்கு காசு கொடு, இந்த சாப்பாடு கொடு அப்படிங்காரு. நம்ம இப்போ நிறைய காரியங்கள் பார்த்திங்கனாக்கி சாப்பாட்டுக்காண்டி நிறைய காரியங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதனால் அந்த இடத்துக்கு நான் போகலை. அப்போ பார்த்திங்கனாக்கி ஏசா அந்த சிவப்புக்குள்ளே கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பொழுது யாக்கோபு சேஷ்டபுத்திர பார்த்த இப்போ இந்த பெண்ணு தான் சொல்லி கொடுக்கா, அவள் அம்மா தான் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி உனக்கு ஆசீர்வாதம் நீ தான் வாங்கணும்னு சொல்லி கொடுத்ததுனால அவனுக்குள்ளே அந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த அவங்க பேசும்போது அந்த இதெல்லாம் தியானிக்கும்போது தெரியுது. அப்போ இவன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விட்டு போடு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், மற்ற எந்த காரியத்திலும் செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த ஏசா செஞ்ச தவறு என்னன்னாக்கி அந்த சேஷ்டபுத்திர பாகங்கிறது தாயின் தகப்பனே கடைசி வரைக்கும் இந்த முதல் பிள்ளை தான் பார்க்கணும் அப்படிங்கிறத சட்டப்படி ஆண்டவர் வச்சிருந்தார். அதே என்ன செய்யறான் இவன், சரி இவர் கேட்டவுடனே உடனே என்ன செய்யறான்னா அதுக்கு ஏசா ஏதோ நான் சாக போகிறேன், ஒரு நேரம் சாப்பிடணும்னு செத்து போகிறான் நாம. அப்போ அவன்கிட்ட இருந்த ஒரு என்னதுன்னா இந்த ஆண்டவர் நமக்கு ஒரு சட்டத்தை படி நம்ம பிள்ளை தாய் தகப்பன்லாம் பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு, அதை நம்ம கரெக்டாக செய்யணும், அதை போய் இவன் கேட்கானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த ஒரு மூளை இல்லாதபடி சாப்பிட்றதுல தான் பெருசாக இருக்கிற மாதிரி அவன் அந்த தவறு பண்ணுறான்னு பார்க்கான்.
அப்போ நான் தான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திரம் எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்கான். அப்போ சேஷ்டபுத்திரங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை வந்து அவன் அற்பமாக என்றதை நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அப்பொழுது ஆணையிட்டு நான் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்றுட்டேன், எனக்கு பிசிக்க கொடுன்னு சொல்லி அவன் கொடுத்து அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வந்து அலட்சியம் பண்ணி அவன் கொடுத்துட்டான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கி இந்த இந்த காரியம்லாம் நடக்கிறதுனால அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த ஆசீர்வாதத்தை அதுக்கு அடுத்தது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும் பொழுது ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு போகும்போது இவன் வந்து சொல்கிறான், ஏசா எனக்கு எனக்கு இவன் வந்து ஏமாற்றி அவன் அம்மா செய்கிறதெல்லாம் நீங்கள் அடுத்த வசனங்கள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி தெரியும், அதை படிங்க. நான் வந்து இந்த யாக்கோபை மட்டும் படிக்கிறதுனால அந்த யாக்கோபு மட்டும் படிக்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா யாக்கோபு வந்து அழைத்து அந்த இவர் வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்கிற ஒரு மனுஷனா ஆண்டவர் வந்து ஈசாக்கு வந்து யாக்கோபு வந்து ஆசீர்வச்சிருந்தான். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இவன் அழும் பொழுது அப்போ அவனுக்கு வந்து அப்போ தான் கோவம் வருது. நான் என்ன செய்வேன், இவன் வரட்டும், இவன் எங்கேயா போயிட்டு நம்ம வருவான்ல, வர நேரத்தில் அவனை கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதை நீங்கள் அடுத்த அந்த வசனத்தில் நீங்கள் படிங்க. அதுலேருந்து 25லேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். நான் வந்து 28க்கு வந்துடுறேன். வந்து அந்த 28வது அதிகாரத்தில் தான் யாக்கோபை விட்டு ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமார்த்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு இந்த ஊரில் நீ வந்து என்ன செய்யக்கூடாது, பெண்ணை எடுக்காமல் நீ வந்து உன்னுடைய தாயோட மகன் மாமன் இருக்கான்ல அங்கே போ, லாபான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புகிறத பார்க்கும். 2 பேரும் சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க அந்த உடனே அவர் போகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும். இப்போ போகும்பொழுது தாய் தகப்பன்ட்டு சொல்ல கேட்டு போகிறான்னு சொல்லி பார்க்கும். இப்போ அந்த 28வது ஆதியாகமம் 28ல் 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பாதான் ஆராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலே கானானுடைய குமார்த்திகளில் தன் தகப்பனாய் ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததுனாலே அந்த இஸ்மவேல் இடத்துல போய் அங்கே வந்து ஒரு பெண்ணை போய் கல்யாணம் பண்ணுவான். இவனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னோன்னா என்ன செய்யணும், அதுதான் போய் செய்கிறத நம்ம பார்க்கும். ஆனால் யாக்கோபு அந்த மாதிரி போகிற சொல்ல இடத்துக்கு அவர் போகிறத நம்ம பார்க்கும். அப்போ போய் அந்த இடத்துல அவர் வந்து என்ன இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வழி தெரியல, எந்த வழியும் தெரியலன்னா நீ இப்படி தப்பிப்போ அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அம்மா அப்பன்னு அனுப்பும்போது தாய் தகவன் அனுப்பும்போது அவன் என்ன செய்வான், அவன் பாட்டு போகிற வழியில் வந்து அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அந்த இடத்துல ஒரு சூரியன் அஸ்தமித்த இடத்துலன்னு 28ல் அதே 28வது இடத்துல 11வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு அங்கே அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கி பிரயாணம் பண்ணி இடத்துல வந்து சூரியன் அஸ்தமானம் பண்ணினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்துக்கு கற்கல்னா ஒன்றை எடுத்து தன் தலையில் கல்லை வச்சுட்டு அதில் படுத்துருக்கிறாரு. அந்த நைட்டு ரொம்ப நடக்க முடியலை அப்படின்னு சொல்லி அங்கே தான் ஒரு சொப்பனத்தை காண்கிறத நம்ம பார்க்கோம். ஏணி மேலே இறங்கி ஏறுறத தேவதூதர்கள் சொல்கிறத இறங்கி ஏறுற மாதிரி பார்க்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு சொன்ன அந்த வசனத்தின்படி பூமியை உனக்கு சந்ததிக்கு தருவேன்னு சொன்னதை அந்த யாக்கோபின் மூலமாக சொல்கிறாரு. அப்போ ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு 3 முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, இவங்க 3 பேருக்கு தான் வந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு சந்ததியை வந்து ஆண்டவர் அப்படியே கொண்டு வரதை நம்ம பார்க்கோம். இதில் வந்து யாக்கோபு அந்த இடத்துல நீங்கள் யாக்கோபு அடுத்தது 12 கோத்திரங்கள் வரும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் யாக்கோபு வந்து என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். அப்போ அந்த தகப்பனை அவர் வந்து அந்த அந்த இடத்துல நீங்கள் படுத்து கிடக்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த ஆசீர்வாதத்தை சொல்கிற வசனத்தை நீங்கள் படிக்கலாம். படிச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கி அங்கே ஒரு சொப்பனத்தை காண்கிற இடத்துல நித்திரை தெரிந்து அவர் மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறான்னு சொல்லி அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பெத்தேல்னு சொல்லி ஒரு கல்லை நட்டு அதுக்கு அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல்னு சொல்லி பேரிட்டு அந்த இடத்த விட்டு வர்றாருன்னு சொல்லி பார்க்கும். அப்போ அந்த இடத்துல வந்து என்னென்னா ஒரு தரிசனத்தை கண்டு தான் அந்த இடத்த விட்டு அவர் போகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போது ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, தரிசனத்தின் மூலமாக இவர் என்ன அங்கே தவறு பண்ணிட்டாரு, இதுக்கு தப்பி தான் போகிறாரு. ஆனாலும் என்ன செய்தார், ஆசீர்வாதத்தை கூறின ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கூறின அந்த வசனத்தின்படி ஆண்டவர் நடத்துகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ மனுஷன் வந்து மாறி போவான். ஆனால் ஆண்டவருடைய வசனம் எப்போவுமே மாறாததாக இருக்கிறதுனால அவர் வந்து எப்பவும் ஆண்டவர் காப்பாற்றி அவனை நான் வந்து உனக்கு எல்லாத்தையும் தருவேன், நீ பயப்படாமல் போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ அதிகாலையில் எழுந்து அவன் வந்து அங்கேருந்து நடந்து போகிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல பிரயாணம் பண்ணி அங்கே போகிறாரு. பிறகு அந்த இடத்துல போய் நீங்கள் அவருக்கு நடக்கிற காரியங்கள் நிறையா இருக்குதுனாலும், ஆனால் இவர் வந்து அடுத்தது வந்து என்ன செய்தாருன்னா அந்த ஊரில் எல்லாம் மாமன் வீட்டில் எல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்துட்டு
அப்புறம் பாருங்கள் அந்த இடத்த விட்டு நிறையா சம்பாதிச்சுட்டு அந்த இடத்த விட்டு அவர் வந்து கானானுக்கு திருப்பி வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 32வது அதிகாரத்தை நீங்கள் வந்துருங்க. 32வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி 32வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீங்கள் படிச்சு போனால் அந்த ஆட்கள் யாக்கோபுக்கு திரும்பி வந்து அந்த கானானுக்கு வர்றதுக்கு அவர் புறப்பட்டு வரும்போதே 32ல் 1வது வசனம் அந்த இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய சேனை ஸ்தலத்தில் அவனுக்கு வந்து பிரயாணம் பண்ணி போகும்போதே ஆண்டவர் சந்திக்காரு. ஆனால் ஏசாக்கு பயந்துட்டு போகிறான். ஏன்னா அவன் நீ வந்தனா இங்கே வந்தனாக்கே நான் அவனை கொல்லுவேன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா சேஷ்டபுத்திர பாகத்தை பிடிச்சினா ஆசீர்வாதத்தை நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு கோபம் வந்தது. அதனால வந்து அவன் வந்து அந்த சொன்ன காரியத்துக்காண்டி இவன் போகும்போது பயப்பட்டுக்கிட்டே போகிறாங்கிறத பார்க்கும். அவன் போகும்போது பாருங்கள் ஆண்டவர் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கூறி வச்சுருந்தாருன்னா அது அவனை வந்து ஆசீர்வாதத்தை கூறுன்னு மாத்திரம் இல்லை அவனோட கூட இருந்தார். அவனோட கூட இருந்து அவனுக்கு நடத்தினாருன்னு நம்ம பார்க்கும். அந்த பாருங்கள் ஏசானத்தில் போய் அந்த ஏசானத்தில் போய் அந்த நிறையா பொருட்கள்லாம் கொடுக்கான். நிறையா வந்து அவனுக்கு கிஃப்ட் மாதிரி கொடுத்து அவன் கோபம் தணியணும் அப்படிங்கிறதுக்காண்டி 5வது வசனத்தை நீங்கள் 32ல் 5வது வசனம் பார்த்தீங்கன்னா எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரன் உண்டு உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினான் என்று யாக்கோபு சொன்னதா சொல்லுங்கன்னு சொல்லி ஏசாக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த ஆட்கள்லாம் வந்து சொல்கிறாங்க ஏசா வந்து நாங்கள் போயிட்டு வந்தோம், அவர் வந்து 400 பேரோட கூட உமக்கு வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து என்ன செய்யுது, நம்ம மேலே கோபமாக இருக்கான், நம்மளை வந்து என்ன செய்வான் தீர்த்து கட்டிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயம் வருது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் தவறு பண்ணும் பொழுது இந்த மாதிரி காரியங்கள்லாம் நமக்கு நடக்கும். மற்றவங்க மூலமாக ஐயோ நம்ம தவறு பண்ணிட்டோம், அவன் வந்து நம்மளை வந்து அந்த இடத்துக்கு போனோம்னாக்கி நமக்கு என்ன செய்வானோ அப்படின்னு பயப்படும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு கூட இருந்து அவர் நடத்துகிறத நீங்கள் பார்க்கலாம். அவன் வந்து பகையாளியாக இல்லாதபடி அவனை வந்து சமாதானம் பண்ணக்கூடிய காரியத்தை நடத்துகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ யாக்கோபு ஜெபிக்கிறாரு, ஆண்டவர் தூதன் மூலமாக அவனை வழி நடத்துகிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி மிகவும் அந்த 7வது வசனம் 32ல் ஆதியாமத்தில் 7வது வசனம் அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்திலிருந்து ஜனங்களையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் 2ஆக பிரிக்கணுமா. 2ஆக பிரித்து ஒரு பங்கை அடித்து ஏதாவது கொண்டு போயிட்டோம்னா இன்னொரு பங்கை வச்சு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பயப்படுதான். ஏன்னா பயங்கிறது வந்து தவறு பண்ணும்போது பயம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பயப்படுறதை நம்ம பார்க்கலாம். ஆனாலும் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். 9வது வசனம் பின்பு யாக்கோபு தன் தகப்பனாகி ஆபிரகாம் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனாக இருக்கிறவரே உன் தேசத்துக்கு உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீ திரும்பி போகணும் ஆண்டவர் தான் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லும் பொழுது அங்கே போகும் பொழுது நிறையா வந்து பயம் இருக்குது. இப்போ அவனுக்கு பயம்னாக்கி அவனுக்கு தவறு பண்ணுறதுனால பயப்படுவான். ஆனால் அவன் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா என்ன நீங்கள் போக சொன்னீங்க நான் போகிறேன். இப்போ நம்மளும் வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா எங்கேயா போக சொன்னாலும் நான் போகணும். நீங்கள் போக சொன்னீங்க நான் போகிறேன்டார நீங்கள் எங்களோட கூட வாங்கன்னு சொல்லி இந்த யாக்கோபு போல ஜெபிக்கிற பிள்ளைங்களாம் நம்ம இருக்கணும். அதுக்கு 10வது வசனம் அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் என்ன எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நிறையா எனக்கு எல்லாம் தந்திருக்கீங்க ஆண்டவரே, நான் இதை வச்சுட்டு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை பார்த்திங்கன்னா என் சகோதரனாகிய ஏசாவு கைக்கு என்னை தப்புவியும் அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ அடுத்த வசனம் தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். அன்று ராத்திரியிலே அங்கே தங்கி தன் கைக்கு உதவின கைகளிலே சகோதர ஏசாவுக்கு வெகுமானங்களை கொடுத்து அங்கே வெகுமானத்தெல்லாம் கொண்டு போய் கொடுக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கான். ஆண்டவரே நாங்கள் தான் உங்கள் கூட போகிறேன், எங்களை கூப்பிட்டு போகிறேன்னா எல்லாத்தையும் கொண்டு விடுவான், என் பிள்ளைகளை கொண்டு விடுவான், என் மனைவியை கொண்டு விடுவான், அதனால் நீங்கள் தான் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்களே அதனால் நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போது வசனங்கள் மூலமாக ஆண்டவர் வந்து அவங்களோட பேசிய வழி நடத்தும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த 32ல் 26வது வசனத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கி அடுத்த இடத்துல இந்த ஏசா கூட போகிறது அதெல்லாம் இருக்குது.
அடுத்தது 26வது வசனத்தில் அவர் நான் போகட்டும் இப்பொழுது விடுகிறது என்றார். ஆண்டவரோட பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் பேசி தூதனோட பேசி நடத்துகிறத அவருடைய உரையாடலை தான் நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வசனத்தின் மூலமாக படிங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட இவனுக்கு ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் ஆசீர்வாதத்தை என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்கான். இப்போ நான் வந்து இப்போ எப்படியோ நான் போய் நான் ஒரு இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே, ஆனால் அந்த ஆசீர்வாதம் அது உலக காரியமான காரியங்கள் தான் எனக்கு இருக்குது, ஆனால் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்கீங்களா, அது எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறத நீங்கள் பார்க்கலாம். நிறைய அதில் உள்ள கருத்துக்கள் நிறைய இருக்குது. அவர் வந்து இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கினால அதுவும் தவறு பண்ணார். ஆனால் இவர் கேட்கும்பொழுது ஆண்டுகிட்ட கேட்கும்பொழுது நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கணும், உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நாங்கள் உலக ஆசீர்வாதம் நான் பிடுங்கி வச்சுருந்தாலும் கூட எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணாண்டவரேன்னு சொல்லுறதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு வந்து பாருங்க, அதுக்கு அவன் நீ என்னை ஆசீர்வாதத்தாலேயே அவன் போக விட மாட்டேன்னு சொல்லி அவர் அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் வந்து பாருங்கள் பேரை கேட்காரு. பேரை கேட்கும்போது அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வசனத்தின் மூலமாக நீங்கள் படிக்கும்பொழுது அந்த பேருக்கே வந்து ஒரு நல்ல பேர் இல்லை. அவர் வந்து அவருக்கு ஒரு அந்த பேருடைய கருத்தை நம்ம அடுத்தது படிக்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கி அப்போ சொல்கிறாரு ஆசீர்வத்தாலேயே விட மாட்டேன்னு சொன்னோடனே அவர் ஆசீர்வதிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இனிமேல் வந்து நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னாக்கி இந்த பேரில் நீ இருக்கக்கூடாது. நம்மளுக்கும் பாருங்கள், நம்முடைய ஒரு நடக்க நம்முடைய பேச்சு நம்ம எல்லா காரியமும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருக்கும்போது அதெல்லாம் மாற்றக்கூடிய ஆண்டவராக இருக்காது. இப்போ யாக்கோபுக்கு அப்படி தான் மாற்றினார் ஆண்டவர். மாற்றி எல்லாத்தையும் மாற்றுறாரு பாருங்க. பேரையே மாற்றிட்டார். பேரை மாற்றி நீ இனிமேல் யாக்கோபு, இனி அவன் பேர் என்ன பேருன்னு கேட்குற ஆண்டவர். அவன் என் பேர் யாக்கோபு அப்படின்னு சொல்லுதான். அப்பொழுது அவர் உன் பெயர் இனிமேல் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்போ பாருங்க, நீ தேவன்கிட்டையும் போராடி இது பண்ணிட்ட, மனுஷங்கிட்டையும் ஏசாக்கிட்டையும் நீ தப்பிச்சிட்ட, ஆண்டவர் கேட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறது நீங்கள் கேட்கலாம். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறதுனால அவன் வந்து ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறணும்னாக்கி அவன் வந்து எப்படினாலும் ஆண்டவர் வந்து எத்தனை பெரிய கொடூரமான தப்புலாம் பண்ணியிருக்கான். அந்த தவறுலாம் பண்ணதுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்துருந்தாருனாக்கி என்ன ஆகிருக்கும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பாருங்கள். ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சான். ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குறுதி, அதாவது உடன்படிக்கை கொடுத்துருந்தார்ல ஆபிரகாமுக்கு, அந்த இதுபடி என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நடத்தி ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொண்ட யாக்கோபு அவர் முகமுகமாய் கண்டேன்னு சொல்கிறாரு. 30வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 32ல் 30வது வசனம், அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அப்போ ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கிற பேசுகிற ஒரு மனுஷனாக இருந்ததை நம்ம பார்க்கலாம். தவறுகள் பண்ணி இப்போ நம்ம யாக்கோபுன்னு எடுத்துட்டாலே அவன் எத்தனை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் அவர் பேருக்கு உரிய காரியங்களை நிறையா அவர் வந்து பேருக்கே ஒரு நல்ல பேர் கிடையாது. இஸ்ரவேலுங்கும்போது ஆண்டவர் வந்து அந்த பேரை சரியான பேரை வைக்காரு. ஆண்டவரோடும் நீங்கள் தேவனோடும் கூட மனுஷனோடும் கூட நீ போராடி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொண்ட அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதனால் ஏசா வந்து அந்த சேஷ்டபுத்திர பாகங்கிறத வந்து அலட்சியமாக இருந்ததுனால அவனுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான். இஸ்மவேல் கூட போய் அந்த மாதிரி கலந்து நிறையா அவனுடைய சந்ததியெல்லாம் வேறு மாதிரி போகிறதுனால அவனுடைய காரியங்கள்லாம் வேறு மாதிரி போயிடுது. யாக்கோபு வந்து நிறைய காரியங்கள்லாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தா முன்னுரையை பார்த்தீங்கன்னாக்கி ஏசா வந்து சேஷ்டபுத்திர பாகத்தை ஒரு நேரம் கூழுக்காக விற்று போட்டான். ஏன்னா சேஷ்டபுத்திர பாகங்கிறது வந்து ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஊற்று. அதை வந்து பெரிய ஒரு இதாக எடுத்துக்கிடாம அதை விற்று போடுதான். அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமே வந்து அவன் வந்து ஒரு அற்பமாக என்றதுனால தான் அந்த காரியத்தை செய்கிறதுனால நமக்கும் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் வந்து நம்ம அற்பமாக எண்ணுவோம், இல்லாட்டா மற்றவங்க நம்மளே அற்பமாக எண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குன்னா நமக்கு ஏசா சந்திக்க வரும்போது அந்த நேரத்தில் யாக்கோபு பயப்படும்போது அந்த நேரத்தில் சேனை திரளாய் வந்து தூதர்கள் வந்து அவங்கள்ட்ட பேசினாருன்னு சொல்லி. அப்போ ஆண்டுகிட்ட விசுவாசம் வச்சு நாம் வந்து ஜெபிக்கும் பொழுது பார்த்திங்கனாக்கி அவருடைய பராமரிப்பு, அவர் நம்மளை வந்து அழிக்கிறதுக்கு விட மாட்டார் ஆண்டவர். அப்படிப்பட்ட காரியங்களை தான் யாக்கோபுக்கு ஆண்டவர் செஞ்சார். அதை நமக்கும் செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி ஜெபிக்கணும். தூதர்களை வச்சு பாதுகாப்பான்னு சொல்லி நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனாலும் பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவனையும் பார்த்தீங்கன்னா யாக்கோப்பையும் தூதர்களை வச்சு பாதுகாக்காருன்னு பார்ப்போம். அப்போ பயப்படுறவனெல்லாம் பயந்துட்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பொருட்கள்லாம் கொடுக்கும்பொழுது அந்த பொருளெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவான் ஏசா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு நிறைய இருக்குது அப்படிங்க. அப்போ அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அவன் வந்து பொருட்களை கொடுக்கும் பொழுது அவன் வந்து ஆசீர்வாதத்தை மட்டும் இல்லை, ஆன்மீக ஆசீர்வாதத்தை அவன் அது விரும்பலை. ஏசா வந்து எனக்கு அது தேவையில்லை, நீ தரது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவன் செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதனால் பயம், எந்த பயம் வந்தாலும் சரி, நம்மளை மிரட்டுத காரியங்களை எந்த சத்துரு செஞ்சாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் கிரியை செய்து எந்த பகையையும் மாற்றி நம்மளை வந்து அந்த பகையில் சத்துருக்கள் முன்பாக நம்மளை சிநேகமாக, அதாவது சமாதானமாக மாற்ற நமக்கு வல்லமுள்ள தேவன் இருக்காது. எப்படிப்பட்ட சிக்கலான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதுலேருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறதுக்கு நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. ஏன்னா வந்து இவரெல்லாம் நிறைய தப்பு பண்ணிட்டு தான் இருந்துகிட்டு இருந்தார், பயத்தோடு இருக்கும்போது செஞ்சார்ல, அது மாதிரி நமக்கும் செய்வார். அவர் வந்து சர்வ ஞானி, அவர் வந்து சர்வ வல்லவர். இது ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான், அவர் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அவரோட கூட பேச முடியும், அவர் நம்மளோட கூட பேச முடியுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை தான் இவர் கேட்டு பெற்றுக்கொண்டாருன்னு பார்க்கும். அப்போ பெத்தேல்னு சொல்லி ஒரு இடத்த செய்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ அவருக்கு வந்து தேவனுடைய வீடு, நம்ம தேவனுடைய வீடுன்னு சொன்னோம்னான்னு இப்போ பாருங்கள், இவர் அந்த இடத்துல ஒரு கல்லை நட்டு அந்த இடத்துல செய்கிறாரு, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது ஆண்டவருடைய சமூகம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக இருக்கா, நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்றோமா, இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கார், நமக்கு உதவி செய்வார்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த யாக்கோபுக்கு செஞ்ச காரியத்தை நமக்கு சமாதானத்தை தருவார். அதனால் ஆண்டவர் ஆசீர்வச்சாலியோ விடமாட்டேன்னு சொன்ன ஆசீர்வாதத்தை வந்து என்ன செய்கிறாரு, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாரு. அப்போ நம்மளும் பாருங்கள், நிறைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னாக்கி ஆண்டவரோட நம்ம இடைப்படுகிற பிள்ளைங்களாக இருக்கணும், நம்ம பேசணும். ஆண்டவர் நமக்கு எவ்வளோ எதிராக வந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் எனக்கு நடத்துங்க, நீங்கள் என்ன நடத்துங்க, நீங்கள் என்ன எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இந்த 32:27 உன் பெயர் என்னன்னு சொல்லி கேட்காரு பார்த்தீங்கன்னா, யாக்கோப்புனா வஞ்சகமான ஏமாற்றுகிறவன்னு சொல்லி அந்த பேருக்கு அர்த்தமே அதுதான். அதனால அப்படிப்பட்ட பேரை ஆண்டவர் கேட்டு, உன் பேர் இனிமேல் இப்படி இல்லை, இந்த மாதிரி நீ இல்லை, மாற்றுறேங்காரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றணும்னாக்கி நம்ம இவர் பேரை மாற்றாரு, ஆபிரகாமுக்கு பேரை மாற்றாரு. நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வேணுமோ அந்த மாற்றத்தை நீங்கள் தாங்க ஆண்டவரே. யாக்கோபுக்கு பேரை மாற்றினீங்க, எனக்கு என்ன மாற்றி உங்களுக்கு பிரியமான பிள்ளையாக நான் வாழணும்னாக்கி எப்படி நடக்கணும்னு சொல்லி ஆண்டுகிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஆண்டுகிட்ட நம்ம இந்த யாக்கோபு வேலை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிறத பார்க்கணும். அப்போ இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றுறாருன்னு பார்ப்போம். இஸ்ரவேல்னா தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு இருக்கிறதுனால நம்ம அவரை தான் தேடணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு 3 முப்பிதாக்கள். அவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை, நீங்கள் ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை கேட்டு அவர் எப்படி கேட்காரு பாருங்க. ஆபிரகாம்கிட்ட நீங்கள் சொன்னீங்களா ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி, அப்புறம் எப்படி என்ன நீங்கள் எப்படி அவன் அழிக்க பார்க்கான், எப்படி நான் அழிஞ்சு போவேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்போ சொன்ன வாக்குறுதியை எனக்கு நிறைவேற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நீங்கள் தியானிக்கலாம். இப்போ இந்த ஏசாவை பற்றி நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, ஏசாவை பற்றி உங்களுக்கு நிறையா ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம், தெரியலைன்னா கூட எபிரேயரில் ஒரு வசனம் இருக்குது, 12வது எபிரேயரில் 12வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி இந்த ஏசாவை போல் எப்படி இருக்க வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் எழுதியிருக்கிற காரியத்தை நீங்கள் தியானிச்சிங்கனாக்கி அதுலேயே நம்ம தியானிச்சிக்கலாம். அந்த காரியத்தை நம்ம படிக்கும்பொழுது தான் நம்ம வந்து வசனத்தை நம்ம தியானிக்கணும். அந்த புதிய ஏற்பாட்டில் சொன்ன காரியத்தையும் அவர் எப்படி சமாதானத்தோடு ஆண்டவர் நடத்தினாருங்கிறத யாக்கோப்புன்னு சொல்லி, ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்டான்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும்னா, அவர் நித்தியத்துக்குரிய காரியங்கள், அதாவது ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை சிந்திக்காமல் அவன் விருப்பப்படி அவனுக்கு என்ன சீர்கேடாக வருதோ அந்த சீர்கேட்டபடி அவன் நடந்து அவன் வாழ்க்கையை இழந்து போனான், ஆசீர்வாதத்தை இழந்து போனான் பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு முன்மாதிரி இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதனால ஆண்டவர் யாக்கோபை பற்றி சொல்லும் பொழுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கி 12வது அதிகாரத்தில் 16வது வசனம், ஒருவன் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி யாதொரு கசப்பான வேறு முளைத்தெலும்பது கலங்க முடியாததுனாலே அதை தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக 16வது வசனம் எபிரேயர் 12:16 படிச்சிங்கன்னாக்கி இங்கே ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் பிரேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கொள்ள போகும்போதும் அவன் ஆகாதவனாக தள்ளப்பட்டான்னு சொல்லி கண்ணீர் வெடித்து கேட்டப்புறம் அவனுக்கு அந்த மாற்றத்தை காணாமல் போனான்னு சொல்லி நம்ம எபிரேயரில் படிக்கும். அந்த வசனத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கி யாக்கோபு வந்து ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிச்சு கொண்டாரு, ஏசா எப்படி இழந்து போனான்
போனான் பாருங்கள், அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி விற்று போட்டு அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்ததுனால அவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ஆனால் யாக்கோபு நம்ம ஆசீர்வாதத்தை ஆண்டவரே ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குறுதியை எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி அந்த கேட்டு தேவனே ஆண்டவரே முகமுகமாக தரிசிக்கன்னு சொல்கிறாரு. அப்படி தரிசித்து வந்ததுனால கிறிஸ்துவே அவர் சந்ததியில் வர்றதுன்னு நம்ம பார்ப்போம். ஒரு எண்ணாமத்தில் 24, 17, 19 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி யாக்கோப்பிலிருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். கிறிஸ்து இதில் இருந்து தான் தோன்றுறாரு. யாக்கோப்பின் சந்ததியேன்னு சொல்கிறாங்களா. அதனால் யாக்கோப்பை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தின் ஊற்றா நிறைய இருக்குது. நீங்கள் படிங்க யாக்கோப்பை எடுத்து நிறைய காரியங்களில் அவர் நமக்கு இன்னும் நிறைய காரியங்கள் கற்றுத்தரக்கூடிய ஆண்டவர் கற்றுத்தராரு. அதனால் அதன் மூலமாக ஆண்டவர் இந்த ஒரு காரியம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஏமாத்துனதுனால அவர் அது மட்டும் இல்லை, நிறைய காரியங்கள் அவர் மூலமாக ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. இஸ்ரவேல்ங்கிற ஒரு பேரையே மாற்றி அது ஆசீர்வாதமான ஊற்றா அவரை மாற்றினார். அதனால ஆண்டவருடைய வசனம்லாம் எப்போவுமே ஆண்டவருடைய வசனம் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறதா இருக்குது. ஒரு மனிதனை வச்சு அவனுடைய வாழ்க்கையில் நடந்ததை வச்சு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்ள முடியும். எந்த விதமான தீங்கு செய்ய எந்த பிசாசு என்ன திட்டம் வச்சிருந்தாலும் அதுலேருந்து நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கிறாருங்கிறத யாக்கோப்பு அறிந்து கொண்டதுனால அவர் 12 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வரும்போது கூட அவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொண்டார். அவர் தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொண்டு ஆண்டவர் வழி நடத்தினாருன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்கிற பிள்ளைங்களாம் நம்ம காணப்பட தகப்பனே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற விதமாக எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி அவரை நமக்கு இருக்கிற குறைகளை மாற்ற சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். அப்படி யாக்கோபு ஜெபித்து தான் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொண்டாரு. அதனால் நம்மளும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கலாம். இன்றைக்கி இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் தாங்க ஆண்டவர்னு சொல்லி ஜெயிப்போம். அந்த பெரிய காரியங்கள் நம்மளுக்கு கொண்டு செய்வார். ஆமாம், ஜெயிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் எங்களை நினைச்சு இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, ஏசையா நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி செலுத்துறப்பா. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களோடு பேசுகிற தேவன், எங்களுக்கு எதிராக எத்தனை சத்துரு திட்டம் வைத்திருந்தாலும் அதிலிருந்து எங்களை ஆண்டவர் அந்த பயத்துக்கு எங்களை விலக்கி காத்து எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கீங்க. ஸ்தோத்திரம்ப்பா. உங்களோடு கூட பேசணும், நீங்கள் எங்களோடு பேசுகிற அந்த வாழ்க்கையை எங்களுக்கு தாங்க சுவாமி. ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசி உங்களுடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுகிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ள இந்த யாக்கோப்பை போல முகமுகமாக தரிசித்து உண்மை ஆண்டவரை அறிந்து கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. நாட்களிலே ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிற நாட்களிலே பிசாசு எவனை விழுங்காமல் சுற்றி இருக்கிற நாட்களிலே தேவ கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதமாய் நடத்தவனுமா ஜெபிக்கிறோம். யாக்கோப்பை போல ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. உலக ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டானே யாக்கோப்பு, அதுபோல நாங்கள் ஆண்டவரை உலகத்துக்கு மாத்திரமல்ல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வழிநடத்த முற்றிலுமாக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெபிக்க எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். முன்மாதிரியை எங்களுக்கு வைத்து போகிற இந்த மனிதர்களுக்காக நன்றி சுவாமி. வேதத்துக்காக நன்றி. வேதத்தில் எழுதி தந்திருக்க இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடந்து கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய பாத்திலே அமர்ந்திருக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் அப்படி நடத்த போகிறக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷத்த நாட்களை நாங்கள் கொண்டாடும் போது எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை ஒரு நன்மையும் ஆண்டவரை குறைபடாதபடி எங்களை பாதுகாக்கிற தேவன் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. இப்படிப்பட்ட காரியத்தை செய்து வழிநடத்த போகிறக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி. துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் அப்படி சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கிற மயமெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். ஏசு வச்ச நாம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.